உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி சென்ற 5 அரசு பேருந்துகளுக்கு தலா ரூபாய் 500 வீதம் 2500 ரூபாய் அபராதம் விதித்து உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து போலீசார் நடவடிக்கையை தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி சென்ற 50க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். நேற்று முன்தினம் நாகர்கோவில் பகுதியில் காவலர் ஒருவர் அரசு பேருந்தில் ஓசியில் பயணம் செய்த போது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் என்று அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கூறிய சம்பவம் தொடர்பாக அவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து போலீசார் சோதனை செய்து வந்தனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடி பகுதியில் தொடர் விபத்து ஏற்பட்டு வந்த இடத்தில் உளுந்தூர்பேட்டை நகர பகுதிக்கு செல்லும் ஒரு வழி பாதையில் வாகனங்களை போலீசார் ஆய்வு செய்த போது ஒரு வழி பாதையில் போக்குவரத்து இயக்க வேண்டும் என அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்றிவிட்டு சென்னையில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற பல்வேறு வாகனங்கள் தடை செய்யப்பட்ட பகுதியில் இயக்கப்பட்டது. அப்போது அங்கு கண்காணிப்பு பகுதியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அருள் செல்வன் மற்றும் போலீசார் அந்த வழியே வந்த வாகனங்களை நிறுத்தி ஆய்வு செய்தனர். அப்போது போக்குவரத்து விதிமுறைகள் மீறி சென்னையில் இருந்து திருச்சி சேலம் நோக்கி சென்ற பல்வேறு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்ததோடு 5 அரசு பேருந்துகளுக்கு தலா ரூபாய் 500 வீதம் 2500 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் 50க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த பகுதியில் விதிமுறைகள் மீறி சென்ற நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். இதுவரைக்கும் ஹெல்மெட் போடாம 8 இன்ஜரி ஆகி தான் மேக்ஸிமம் டெத் வருது. அது தங்கன் மோட்ல 2 வீலர் ஓட்டி போயிட்டு மோதல் தான் கொஞ்சம் டெத் வருது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 40-50 வயசுல இறந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் என்ன பாடுபடும், என்ன கஷ்டப்படும். குழந்தைங்களுக்கு அடுத்தது யார் ஆதரவு, மனைவிக்கு யார் ஆதரவு, யார் சப்போர்ட். நீங்க கொஞ்சமாவது ஒன்றும் இல்லை, உடனே ஹெல்மெட்